ஓம் நமோ வெங்கடேஷாய. சென்னையிலேருந்து ஒன் டே ட்ரிப்பாக நாகர்கோயில் கன்னியாகுமரியில் இருக்கிற விசேஷமான 5 கோயில்களை ஒரே நாளில் தரிசனம் செய்துட்டு நைட்டு கிளம்பி ரிட்டன் ஆன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். சயன கோலத்தில் இருக்கிற பெருமாள் கோயில்கள் இன்னும் நம்ம எத்தனை பார்க்காம இருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் கூகுளில் சர்ச் பண்ணுறப்போ ஒரு பெருமாள் ஃபோட்டோ தாடையில் பச்சை கற்பூரத்தோடு உட்காந்துட்ருக்கார். திருப்பதி பெருமாளுக்கு தானே அப்படி இருக்கும். இவர் யாருன்னு பார்த்தா நாகர்கோயில் திருப்பதி சாரம் திருவாள் மார்பன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தா அந்த திவ்ய தேச கோயில் வேறு. நாகர்கோயிலில் 2 திவ்ய தேசம் போகாமல் இருந்தேன். பெருமாள் வேறு ரொம்ப அழகாக இருந்தாரா. சரி போகணும்னு நினச்சி நம்ம மொபைலில் சர்ச் பண்ணால் அது ரிலேட்டடாகவே பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக் போனால் திருவாள் மார்பன், ரீல்ஸில் திருவாள் மார்பன். சரி திருமலைக்கு தரிசனத்துக்கு போனால் பெரியஜிய சுவாமி மட்டும் நிறைய டைம் ஸ்டே பண்ணியிருக்கேன். சுவாமி படங்கள் நிறைய மாட்டியிருப்பாங்க. இந்த பெருமாள் அவ்வளோ எனக்கு பட்டதில்லை. ஆனால் அன்னைக்கின்னு பார்த்து கரெக்டாக பெரியஜிய சுவாமி ரூமுக்கு மேலே திருவாள் மார்பன் இருக்கார். கண்ணில் பட்டோன்னா அங்கேயே ப்ரே பண்ணிக்கிட்டேன், எனக்கு தக்கல் மட்டும் கிடைக்கட்டும், உன்னை ஷியோராக வந்து பார்க்குறேன் அப்படின்னு ட்ரை பண்ணேன். தக்கல் கிடச்சிருச்சு. சாயந்தரம் 5:45 கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் நான் தாம்பரத்தில் ஏறிட்டேன். அது மறுநாள் காலையில் 4:40 நாகர்கோயில் போகும். அதுக்கு முன்னாடி தொவலை ஸ்டேஷனில் ஒரு 10 நிமிஷம் நின்னது. அப்போ ஒரு பிரதர் சொல்லியிருந்தாங்க, அங்கே முருகன் கோயில் ரொம்ப விசேஷம்னு. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனல் மூலமாக ஃப்ரெண்ட் ஆனாங்க. அந்த சிஸ்டர்கிட்ட சொன்னேன், அவங்களும் வரேன் அப்படின்ட்டாங்க. இது நாகர்கோயில் ஜங்ஷன். இந்த ஏசி லாஞ்சில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன். 30 ரூபா பர் ஹவருக்கு. நீட்டாக இருந்தது பாத்ரூம், வெந்நீர் கிடையாது. அங்கே குளித்து ரெடி ஆகிட்டு ஆட்டோ பேசிக்கிட்டோம். நாகர்கோயில் ஜங்ஷன்லேருந்து திருப்பதி சாரம் ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரொம்ப நேரம் போன மாதிரி இருந்தது. 250 ரூபா ஆட்டோக்கார் கேட்டார். 200 ரூபா அப்படின்னு அப்புறம் தான் தோணுச்சு வர்த்து அந்த 250 ரூபா ஆக்சுவலாக. இதுதான் திருப்பதி சாரம் திருவாள் மார்பன் பெருமாள் கோயில். திவ்ய தேசம் போகிறதுக்கு வரத்துக்கு ட்ரெயின் டிக்கெட்டு கிடைக்கணும்னு அப்படி வேண்டிக்கிட்டேன் இந்த பெருமாள்கிட்டையே. பழமை வாய்ந்த கோயில். இந்த பெருமாளில் தான் நம்மாழ்வார் அவங்க அம்மா வேண்டிக்கிறாங்க, உடையநங்கை தாயார், எனக்கு குழந்தை பிறக்கணும், குழந்தையே இல்லை அப்படின்னு. அப்போது இந்த பெருமாள் ப்ளஸ் பண்ணி தான் நம்மாழ்வார் பிறக்கிறார். அப்படின்னா எவ்வளோ பழைய காலத்து கோயிலாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பெருமாள் அவ்வளோ அழகாக இருந்தார். அவசியம் ஒரு தெரியாத வாழ்க்கையில் நம்ம போய் பார்க்கணும். நல்ல பெரிய பெருமாள் உட்காந்து தான் இருக்கார். தாடையில் பச்சை கற்பூரம் இருக்குது. திருப்பதி பெருமாளுக்கு தாடையில் பச்சை கற்பூரம் ஒரு ரீசன் சொல்கிறாங்க, பட் இந்த பெருமாளுக்கும் இருக்குது. நிறைய இன்ஃபர்மேஷன் யூடியூப் கூகுளெல்லாம் பார்த்துட்டு தான் போனேன், வேலுக்குடி சுவாமிகளோட வீடியோஸ் எல்லாம். ஆனால் உள்ளே போனோன்னா ஒன்றுமே புரியல, பிளாங்காக இருந்தது. இருந்தாலும் ரொம்ப பழக்கப்பட்ட கோயில் மாதிரி மூலஸ்தானத்துக்கு முன்னாடி ஒரு அர்த்த மண்டபம், அங்கே போய் உட்காந்துட்டோம். அப்போ தான் மகா ஆரத்தி, கற்பூர ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தின்னு ரொம்ப அழகாக இருந்தது. மலையாளிஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கேட்க எல்லா இன்ஃபர்மேஷனும் சொன்னாங்க கோயிலை பற்றி. மூலவர் அமர்ந்த கோலத்தில் பெருசாக இருக்கார், ரொம்ப அழகாக இருக்கார். அவருக்கு கீழே அதே மூலவர் போல் அமர்ந்த கோல பெருமாள் தாயாரோட பக்கத்தில் நின்ற பெருமாள் திருவாள் மார்பன். அடுத்து இந்த சைடு உற்சவமூர்த்தி இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த அர்த்த மண்டபத்திலே லெஃப்ட் சைடில் ராமர், சீதா, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர், விபீஷ்ணர், அகத்தீஸ்வரர் எல்லாருமே இருக்காங்க. விஸ்வக்ஷேனர், நடராஜ சன்னதி. ஆச்சரியமாக இருந்தது அதை பார்த்தோன்னே. அடுத்து பிரகாரம் சுற்றி வந்தோம் அப்படின்னா வெளியில் எதிர்த்தாப்பில் இந்த புஷ்கரணி தீர்த்தம். பெருமாள் தாயார் மார்பிலே இருக்காங்க, அதனால தான் திருவாள் மார்பன். ஆரத்தியில் பெருமாள் அவ்வளோ அழகாக இருந்தார். அரை மனசோடு தான் வெளியில் வந்தோம், மற்ற கோயிலுக்கெல்லாம் போகணுமேன்ட்டு. வந்தால் சீவேலி நின்ற குளத்தில் இருக்கிற திருவாள் மார்பனை 3 ரவுண்டு கோயில் உள்ளேயே பிரதட்சணம் செய்கிறாங்க, பெருமாளை கையில் ஏந்துக்கிட்டு. அதை பார்க்குறதுக்கு பாக்கியம் கிடச்சிது. சீவேலி அவரை சேவிச்சு வெளியில் வந்தோம். எதிர்த்தாப்பில் புஷ்கரணி தீர்த்தம். அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு நம்மாழ்வாரோட திருத்தாயார், உடையநங்கை தாயார் வாழ்ந்த திருமாளிகை இது, அதாவது வீடை திருமாளிகைன்னு சொல்லுவாங்க. சாத்தி இருந்தது. ஏர்லி மார்னிங் 6:30 மணிக்கு 8 மணிக்கு தான் திறப்பாங்களாம். அங்கே இருக்கிற ஒரு அக்கா சொன்னாங்க, அவர் தான் சாய் வச்சுருக்காரு, போய் கேளுங்க அப்படின்னு. தூங்கிட்டு இருந்தவரை பெல் அடித்து எழுப்பினோம். ஃபஸ்ட்டு அவர் முறைச்சா மாதிரி பண்ணார், பட்டு நீங்களே போய் திறந்து பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டார்.
இந்த திருமாளிகையை அன்னைக்கு திறக்கிற பாக்கியமும் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திருவாள் மார்பா திருவாள் மார்பான்னு என்னவோ பல வருஷமாக பழக்கப்பட்ட பெருமாள் மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தேன். தக்கல்ல டிக்கெட்டும் கொடுத்தாரு. ரொம்ப அருமையான தீபாரத்தி தரிசனமும் கொடுத்து அந்த திருமாலையை திறக்கிற பாக்கியமும் கொடுத்து ஒரு ஆட்டோவும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. ஏன்னா ஆட்டோ உள்ளே இல்லை. அந்த அண்ணன் சாவி கொடுத்தவர் தான் ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. இந்த திருவாள்மார்பன் கோயிலேருந்து சுசீந்திரம் போகிற வழியில் தான் நாகராஜா கோயில் இருக்குது. அந்த கோயில்னால தான் நாகர்கோயிலுக்கு நாகர்கோயில் அப்படிங்கிற பேர் வந்ததான். ஆக்சுவலாக 2 திவ்ய தேசம் சுசீந்திரம் டைம் கிடச்சா டிடிடி கோயில் பார்த்துட்டு வரலாங்கிறது தான் பிளான். ஆனால் இந்த கோயில் நான் போவேன்னு நினச்சே பார்க்கல. ரொம்ப அழகாக இருக்குது. கோயில் ஃபுல்லாக நாக சிலை. நீங்கள் உள்ளே என்டர் ஆகிறதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வெளிப்பிரகாரம், உள்பிரகாரம், அதற்குள் பிரகாரம், திருமண பக்கம்லாம் நாகர் சிலை. அவ்வளோ நாகர் சிலை. ரொம்ப அழகான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பழமை வாய்ந்த நாகராஜா கோயில். தனிச்சந்நிதியில் நாகர் ஸ்வயம்புவாக இருக்கார். திருமண் பிரசாதமாக கொடுத்தாங்க. அடுத்து ஒரு சன்னதியில் சிவன், அதற்கடுத்து ஒரு சன்னதியில் அனந்த கிருஷ்ணர். நல்லா இருக்குது கோயில். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். துர்கை இருக்காங்க, முருகன் இருக்கார். ஸோ அவங்களெல்லாம் சேவிச்சுட்டு சுசீந்திரம் போயிட்டோம் அந்த ஆட்டோலேயே. அந்த அண்ணா சுசீந்திரத்தில் எங்களை இறக்கி விட்டுட்டு சவாரி இருக்குது ஸ்கூலுக்கு நான் போகணுன்னு போயிட்டாங்க. திருப்பதி சாரத்துலேருந்து சுசீந்திரத்துக்கும் 250 ரூபா கேட்டாங்க. ஆனால் ஒர்த்து. எங்களை நிற்க வச்சு இந்த கோயில் தரிசனம் முடிச்சுட்டு சுசீந்திரத்தில் விட்டுட்டு போனாங்க. திருப்பதி சாரம் காலையில் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணி 10:30 மணிக்கெலாம் நட சாத்திடுறாங்க. எகெயின் சாயந்தரம் 5 to 8 இருக்கும். டைமிங்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஒரு கோயிலுக்குமே. ஆக்சுவலாக திருவட்டாறு கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறதா பிளான். பட் அந்த கோயில் 11:30 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். நாங்கள் திருவாள்மார்பன் கோயில் தான் சீக்கிரமாக நட சாத்திடுவாங்கங்கிறனால தான் பிளானை மாற்றிக்கிட்டு இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட்டு வந்தாச்சு. நாகராஜா கோயில் டைமிங்ஸ் நான் கேட்கல, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. என்னையோ மத்தியானம் எல்லா கோயிலுமே நட சாத்திடுவாங்க போல இருக்குது. லெஃப்ட் சைட் தனியாக இருக்குது ஒரு குட்டி கோயில் மாதிரி. அங்கே துர்கை அம்மன் இருக்காங்க, முருகன் இருக்கார், அங்கே கிருஷ்ணர் இருக்கார். குட்டி குட்டி கிருஷ்ணரும் முன்னாடி இருக்கார். தனிச்சன்னதி கிருஷ்ணர் இல்லாமல். கோயிலை பார்த்தாலே தெரியுது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்னு. அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்கேருந்து சுசீந்திரத்துக்கு வந்துட்டோம். இங்கே லக்கேஜு செப்பல்லாம் கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு தரிசனத்துக்கு போயிட்டோம். உள்ளே மொபைல் அலோடு கிடையாது. அதாவது வீடியோ எடுக்க அலோடு கிடையாது. மொபைல் வச்சுக்கலாம், பேசலாம். வீடியோ எடுக்க அலோடு கிடையாது. நானும் எடுக்கல. தானு மலை ஆண், அதாவது பெருமாள், பிரம்மன், சிவன் 3 பேருமே இருக்கக்கூடிய கோயில். ரொம்ப அழகான கோயில். பெரிய ஆஞ்சநேயர் இருப்பார் இந்த கோலத்தில். ரொம்ப விசேஷமான ஆஞ்சநேயர். திருவெண்ணகர பெருமாள் சன்னதி, சிவன் சன்னதிலேயே 3 சுவாமிகள் இருக்காங்க. ஆதி மூலவர் சன்னதி, எல்லா சுவாமிகளும் இருக்காங்க. பெரிய கோயில். உள்ளானா வீடியோ எடுக்க விடலை. கொஞ்ச நேரம் ஒரு 10 minutes போல் உட்காந்துருந்தோம் தரிசனம் முடிச்சுட்டு. அப்புறம் இங்கேருந்து கிளம்பி எய்த்தாப்பில் இருக்கிற ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். பெரிய தேர், பெரிய குளம், சுசீந்திரம். இங்கே தரிசனம் பார்த்துட்டு அடுத்து திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் திவ்யதேச கோயில் அங்கே போகணுன்ட்டு பிளான். ஃபஸ்ட்டு நாங்கள் கூகுளில் பார்த்தப்போ நாகர்கோயிலேருந்து மார்த்தாண்டத்துக்கிட்ட பஸ் பிடிச்சி போகணும் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணோம். பட் பஸ் ஸ்டாப்பில் ஒரு அண்ணா சூப்பராக கைட் பண்ணாங்க. இல்லை, இங்கேருந்து அழகிய மண்டபத்துக்கு பஸ் வரும், அங்கே இறங்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் திருவட்டாறு போயிடலாம் அப்படின்னாங்க. அது மாதிரி ஒரு 5 minutes கூட இல்லை, பஸ் வந்துருச்சு. நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தான் அந்த பஸ் ஆனால் போகுது. நாகர்கோயில் போயிட்டோம் அப்படின்னா நிறைய பஸ் இருக்கும் போல் மார்த்தாண்டத்துக்கு. அந்த ஹோட்டலே ஃபுட்டு நல்லா தான் இருந்தது சுசீந்திரத்தில். ஸோ நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்டு போய் அழகிய மண்டபம் அப்படிங்கிற இடத்துக்கிட்ட நாங்கள் இறங்கிட்டோம். சுசீந்திரம் குளம் இது.
இங்கேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் பஸ் ஸ்டாப். கிளம்ப மனசே இல்லை. பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்று பார்த்தா எதிர்த்தாப்பில் டிடிடி கோயில். இங்கேருந்து போர்டு போட்டிருக்கு. ஆனால் நாங்கள் டிடிடி கோயிலுக்கு போகல. இது நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஆக்சுவலாக நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தான் போச்சு. இங்கேயே வந்து கூட மாற்றி பஸ் ஏறிக்கலாம். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் நின்று பேசஞ்சரை ஏற்றிட்டு தான் போனாங்க. போகிற வழி எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அழகிய மண்டபம்ங்கிற ஸ்டாப்பிங்கில் இறங்கி கிராஸ் பண்ணால் பஸ் வரும் அப்படின்னாங்க. பட் பஸ்ஸு வரல. அண்டு கோயில் நடை வேறு சாத்திடுவாங்களே அப்படின்ட்டு அங்கேருந்து அகெயின் ஆட்டோ பேசிக்கிட்டோம். 250 ரூபா கேட்டாங்க. அதுவுமே ரொம்ப தூரம் போச்சு. ஆக்சுவலாக 9 கிலோமீட்டர் அந்த அழகிய மண்டபத்துலேருந்து இந்த திருவெட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு வரதுக்கு. வந்து கால் வச்சோம். வெயிட் பண்ணுங்க, சீவேலிக்கு அப்புறம்தான் அப்படின்ட்டாங்க. சரி இருந்து பெருமாளை சேவிச்சுட்டு போகலாம், இங்கே 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கணும்னு பெருமாளோட விருப்பம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா நாங்கள் வந்து பார்த்துட்டு உடனே கிளம்புற மாதிரி தான் பிளான். கரெக்டாக நாங்கள் வரப்போ தான் தரிசனம் முடிஞ்சது 11:30 மணிக்கு. அடுத்த தரிசனம் 12:30 மணிக்கு தான் அப்படின்ட்டாங்க. ஷர்ட் பனியன் போட்டு வரக்கூடாது ஜென்ஸ். உள்ள 5 மினிட்ஸ் நாங்கள் முன்னாடி வந்திருந்தா தரிசனம் பார்த்துட்டு கிளம்பியிருப்போம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குங்கிற மாதிரி லேட்டானது ரொம்ப விசேஷமாக ஆயிடுச்சு. உக்காந்துருந்தோம். ஒரு சிஸ்டர் அவங்களாம் வந்து அன்னப்பிரசாத்துக்கு போய் டோக்கன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. எனக்கா செம டயர்டாக இருந்தது. தொண்டை வேற வறண்டு இருந்தது. கொஞ்சம் சூடாக ஏதாவது குடித்தா நல்லாயிருக்கும் போல இருக்கு. ஏன்னா அங்கே கடையே இல்லை. அவள் தான் சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் அந்த சிஸ்டர் தான் போய் டோக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்கவுங்க போனால் தான் கொடுப்பாங்களாம். பட் எப்படியோ பேசி வாங்கிட்டு வந்துட்டாங்க, எனக்கும் சேர்த்து. கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். சீவேலி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா பெருமாள் ஆக்சுவலாக மூலவர் சயன கோலத்தில் இருப்பார். நிந்த கோலத்தில் இருக்கிற உற்சவமூர்த்தி ஒரு அர்ச்சகரும் இன்னொருத்தவங்க கிருஷ்ணரை தலைமையில் வச்சுட்டு, சீவேலின்னா பிரதட்சணம் 3 முறை பிரதட்சணம் வராங்க மேலே தளத்தோட. ஒரு நாளைக்கு 3 முறை நடக்குமா. அதை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறமா தரிசனத்துக்கு போனால் பெருமாள் சயன கோலத்தில் எப்படி ஸ்ரீரங்கத்து பெருமாள் இந்த சைடு தலை வச்சு படுத்திருப்பார். ஆனால் இந்த பெருமாள் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் தலை வச்சு ரொம்ப பெரிய பெருமாள். ஃபஸ்ட்டு போகணுன்னா கண்ணே தெரியல. க்ரௌடில் போகவே கூடாதுங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது போனால் தான் ஒரு எக்ஸ்ட்ரா மினிட்ஸ் நம்ம பெருமாளை சேவிக்க முடியும். இந்த பெரியவர் பக்கத்தில் இருந்துக்கிட்டு அங்கே அப்படி பாருங்கள், இங்கே இப்படி பாருங்கள். ஃபஸ்ட்டு புரியல. பார்த்தா பளக்குது ஒரு இடம். அது என்னங்க அப்படின்னா பெருமாளோட விரலாம். அந்த விரலில் போட்டிருக்கிற மோதிரம் ஜோலிக்குது அப்படியே. அப்புறம் அவர் சொல்கிறார், அப்படியே மேலே பாருங்கள் திருமுகம், திருமுகத்துக்கு மேலே ஆதிசேஷன், இந்த பக்கம் வாங்க, நடுவில் தாயார், நாபி கமலத்தில் பிரம்மன் கிடையாது இந்த பெருமாளுக்கு, மேலே பாருங்கள் 5 ஆயுதங்களும் செவத்தில் அப்படியே இருக்காங்க, கருடன் இருக்கார், அப்படி இந்த பக்கம் வாங்க, திருப்பாதை பாருங்கள். பத்மநாபன் கோயில் எப்படி 3 செஷனாக பெருமாள் இருப்பார், அந்த மாதிரி 3 செஷன். ஆக்சுவலாக இந்த பெரியவர் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலைன்னா தெரிஞ்சிருக்காது. நாங்கள் 3 முறை போய் தரிசனம் பண்ணோம். க்ரௌடே இல்லை. அவங்களும் பெருசாக போக சொல்லலை. 3rd டைம் போகும்போது தான் போங்க அப்படின்னாங்க. பொறுமையாக பார்த்தோம். அதனால் கண்ணு நல்லா தெரிஞ்சது, பெருமாளை உணர முடிஞ்சது, ரொம்ப நல்லா இருந்தது. அனந்த பத்மநாபனை பார்த்த ஒரு ஞாபகம். ஆனால் பெருமாள் அப்படி இல்லை. இந்த பெருமாள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். அவர் கையில் போட்டிருந்த அந்த மோதிரம் இருக்குல்ல, நீங்கள் கேட்டு பார்த்துட்டு வாங்க, பழக்குது அந்த மோதிரம் அவர் கையில். திருப்பாதம், நடுவில் தாயார், அந்த சேவத்தில் பஞ்சாயுதங்கள், அதெல்லாம் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். பெருமாள் திருமுகம் தான் ஒரு நிமிஷம் நின்று பொறுமையாக பார்த்தா தான் தெரியும். இருட்டாக இருக்குது. ஒரு 2 விளக்கை ஏற்றி வச்சா இன்னும் பளிச்சுன்னு தெரியும். ஆனால் அவர் வந்து பொறுமையாக இங்கே பாருங்கன்னு சொன்ன பிறகு அப்பா அவ்வளோ அழகாக இருக்கார் பெருமாள் சயன கோலத்தில். திவ்யதேச கோயில். அன்னப்பிரசாதம் கொடுத்தாங்க பாருங்கள், அடிப்போலியாக இருந்தது அன்னப்பிரசாதம். பெரிய பருப்பு போலி, அது மேலே பாயசம், சாம்பார், ரசம், மோர், பச்சை பயிரில் ஒரு மாதிரி கீரையோடு சேர்த்து ஒரு டைப் ஆஃப் கூட்டு, ஒரு தொக்கு, ஊறுகாய், அல்டிமேட்டு. அப்பா அவ்வளோ நல்லா இருந்தது அந்த அன்னப்பிரசாதம். அப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், சூடாக ஏதாவது கிடச்சா நல்லா இருக்குன்னு. பார்த்தா வெந்நீரில் ஒரு பட்டை, ஒரு மரத்தோட பட்டையை போட்டு வேக வச்சு அந்த வெந்நீர் கொடுத்தாங்க. நான் பாட்டிலில் எடுத்துக்கிட்டேன். அப்பாடான்னு இருந்தது. கொஞ்சம் ட்ரையாகிடுச்சு தொண்டை. சூடாக எதுவும் குடிக்காமல், தண்ணி வேற தீர்ந்துருச்சு, கடை வேற இல்லை.
ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வெந்நீர், அந்த பட்டை போட்டது ஏதோ மருந்து பட்டை போட்டு பாயில் பண்ண வெந்நீர் அது. அப்புறம் பாட்டில்லையும் கொடுத்தாங்களா. அங்கேயே ஒரு அக்கா வந்து ஆட்டோ பேசி விட்டாங்க. இது வந்து குளித்துறைக்கு வந்துட்டோம் அடுத்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு. ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போயிடுச்சு. ஒரு 3/4 மணி நேரம் இங்கேயே உட்காந்துருந்தோம் மெமு ட்ரெயினுக்காக. இந்த மெமு ட்ரெயின் வந்தோடனே இங்கேருந்து ஏறி கன்னியாகுமரிக்கு போயிட்டோம். குளித்துறையிலேருந்து கன்னியாகுமரி ஒரு 1 ஹவர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏறினோன்னு தூங்கிட்டோமா, அதனால் ஒன்றும் தெரியல. ஸ்டேஷன் வந்ததே கடைசி ஸ்டேஷன் கன்னியாகுமரி. அங்கே போய் தான் முழித்தோம். இது குளித்துறை. டைரக்ட் ட்ரெயின் இங்கே இருக்குது சென்னையிலேருந்து குளித்துறைக்கு. கன்னியாகுமரிக்கு வந்து ஒரு 50 ரூபா ஆட்டோ கொடுத்துட்டு பீச்சுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு திருவள்ளுவர் சிலைக்கு போகலான்னு தான் நினச்சோம். செம்ம காற்று, ஓவர் காற்று. அதனால் மத்தியானத்துலேருந்து அலோடு கிடையாதான். அந்த போட்டிங்கோட டிக்கெட் நம்ம ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம். 100 ரூபாய்க்கு இருக்குது, 300 ரூபாய்க்கு ஸ்பெஷல் போட்டோம். அதிக காற்று இருந்ததுனால போட்டிங் கிடையாது, கேன்சல் அப்படின்ட்டாங்க. இது வந்து குமரி அம்மன் கோயில். அதாவது 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அம்மனா. ரொம்ப விசேஷமான அம்மன். குமாரி பகவதி அம்மன் கோயிலுக்கு போனோம். இந்த தண்ணி தான் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, அப்பப்போ குடிச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு. அம்மன் க்ரௌடு ஆக்சுவலாக நிறைய வந்துருச்சு. நாங்கள் பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குள்ளார லக்கேஜ் ஒரு இடத்துல கொடுத்துட்டு டெபாசிட் கவுண்டர் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே போய் தரிசனம் செய்துட்டு இருந்தோம். குமாரி பகவதி அம்மன் கோயில் மிக மிக பழமை வாய்ந்த அம்பாள் கோயில். அம்பாளும் அருமையாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு அலங்காரத்தில். கோயில் உள்ள அலோடு கிடையாது வீடியோ எடுக்கிறதுக்கு, வெளியில் எடுக்கலாம். ஸோ இங்கே தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து இங்கேருந்து ஆட்டோ பேசிக்கிட்டு டிடிடி கோயிலுக்கு போயிட்டோம். கன்னியாகுமரியில் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தோட கோயில் இருக்குது. எங்கே போனாலுமே ஸ்டாண்டர்ட் போல் இருக்குது. 200 ரூபா 250 ரூபா கேட்குறாங்க, ஆனால் ஒர்த்து. ஸ்ரீவாரி கோயிலை போலவே ஆல்மோஸ்ட் செய்திருக்காங்க. பட் பெருமாளோட அந்த ஹஸ்தமெல்லாம் மாறி மாறி இருக்குது. இருந்தாலும் கோயில் சூப்பராக கட்டியிருக்காங்க. அந்த சைட்லேருந்து பார்த்தாலே திருவள்ளுவர் தெரிகிறார். திருவள்ளுவர் ஸ்டாச்சு இங்கேருந்தே தெரியுது. போய் தரிசனம் பண்ணோம். தனியாக வீடியோ ஷேர் பண்ணுறேன். திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தோட கோயில் கன்னியாகுமரியில் இருக்கிறது. அங்கேருந்து 100 ரூபா ஆட்டோ கொடுத்து கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து 8:30 மணிக்கு திருக்குறள் எக்ஸ்பிரஸ் கிளம்பி நான் காலையில் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக டைம் எக்ஸ்ட்ராவே இருந்ததுண்ணா. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனே உட்காந்துருந்தேன். ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேயே ஐஆர்சிடிசிலே நைட்டு இட்லியை வாங்கிட்டு என் சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டேன். ஃபுல்லாக தக்கல் போட்டவங்க தான் இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் நிசாமுதீன் டெல்லிக்கு போகிறது. இது 7:45 கரெக்டாக தாம்பரத்தில் வந்து இறங்கி எங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டு ரொம்ப நல்லா இருந்தது ட்ரிப். நீங்கள் இந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். துவளையில் ஒரு முருகன் கோயில் விசேஷமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பிரதர் சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் தான் போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸோடு சேர்த்து அப்பப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயும் மற்ற மாநிலங்களையும் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றியும் இன்ஃபர்மேஷன் நான் போய் தரிசனம் செய்துட்டு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.